ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி அமைக்க போறாரா? கூட்டணியில அவர் இணைஞ்சா அடுத்த ஆட்சியில நிறைய மாற்றங்கள் வரப்போகுதா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது தை பறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. கண்டிப்பா கூட்டணி விவரங்கள் குறித்து அறிவிப்பாருன்னு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்க கூட்டணி யார் யார் அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் வெளியாகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நினைச்சாங்க. ஆனா தாவேகாவுல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம தான் இருக்கு. அந்த வகையில அதிமுகவோட தாவேகா கூட்டணி அமைப்பாங்கன்னு பார்த்தோம், அதுவும் நடக்காம போயிருச்சு. தாவேகா எந்த ஒரு கட்சியிலும் கூட்டணியில இல்லாத நிலையில மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா திமுக கூட தேமுதிகவும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையில பன்னீர்செல்வம் அவர்கள் இப்ப திமுக சேர போறாருன்னு ஒரு செய்தி வெளியாச்சு. சட்டசபை கூட்டம் கடைசி நாள் அப்படிங்கறதுனால இந்த கடைசி நாள்ல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இதுல தனியா அப்பாவு அவர்களை சந்திச்சு ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காங்க அந்த அவங்களோட ரூம்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவலை ஒரு பிரபலமான செய்தி சேனல் வெளியிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அந்த செய்தி ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சது. அப்ப திமுகவுல ஓபிஎஸ் அவர்கள் சேர போறாரு, இதுதான் அவங்க முடிவு போல, அதை பத்தி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வெளியாச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி தகவல்கள் வெளியானா அதுல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உண்மையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க கண்டிப்பா சேர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் உறுதியாகல. ஆனாலும் எதிர்பார்க்கப்படுது, அவங்க பேசுறதுனால ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ நாளா எல்லா கூட்டணியுமே பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு தேர்தல் நேரத்துல அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தாவிகால மட்டும் இன்னும் கூட்டணி யாருன்னு அறிவிக்காம இருக்காங்க. கூட்டணி இல்லைனாலும் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.